வெல்கம் டு A to Z சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபோனோட அன்பாக்ஸ் தான். நான் ஆன்லைனில் நிறைய பொருள் ஷாப்பிங் பண்ணுவேன். அது சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, அது அன்பாக்ஸ் உங்களுக்காக நான் போடுறேன் வீடியோவாக. இன்றைக்கி நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா Redmi 8A Dual. இந்த ஃபோன் தான் நான் வாங்கியிருக்கேன். இதோட அன்பாக்ஸும் ஃபியூச்சரும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி A to Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த Redmi 8A Dualன்றது ஒரு பட்ஜெட் ஃபோன். ஒரு 9000க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெஸ்ட்டு அவங்களால என்ன தர முடியுமோ அது கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு C டைப் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. C டைப் சார்ஜர் வந்து உங்களுக்கே தெரியும், வேகமாக ஏறக்கூடிய சார்ஜர். இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் எஃப்எம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்டபிள் வந்து பார்த்திங்கன்னா 512 GB ரேம் கொடுத்துருக்காங்க. இது மொத்தம் 3 கலர் வேரியண்ட்டில் வருது. இது கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட், ப்ளூ, பிளாக். நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 65 GB 3 GB ரேம் வேரியண்ட். இதுதான் 9000 rupees. நான் உங்களுக்கு பில்லு காட்டுறேன் பாருங்கள். 9000 rupees, 8990 rupees பாருங்கள். இதில் ப்ராசஸர் பார்த்திங்கன்னா Qualcomm Snapdragon 439 ப்ராசஸ், octa-core ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அப் டு ஸ்பீட் வைஸ் பார்த்திங்கன்னா அப் டு 2.0 GHz ஸ்பீட் இருக்குது. இப்போ பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். பாக்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு தோணு ஒரு பாக்ஸ் இருக்குது ஒயிட் கலரில். அது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அது தவிர்த்து இந்த பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன். இது நான் வாங்கினது வந்து ப்ளூ கலர் ஃபோன் தான். மொத்தம் 3 கலர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு ப்ளூ கலர் தான் கிடச்சிது இந்த வேரியண்ட்டில். ப்ளூ கலர் ஃபோன் பார்க்க லுக் வைஸ் நல்லா இருக்குது. பின்னாடி வந்து டிசைன் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர் டைப் டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த டெக்ஸ்சர் டைப் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கைக்கு கிரிப்பாக இருக்கும். வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் பாக்ஸ்க்குள்ளே. பாக்ஸ்க்குள்ளே அடுத்தது பார்த்திங்கன்னா சார்ஜர் இருக்குது. இது சார்ஜர் ஒயர் C டைப் தான் கொடுத்துருக்காங்க சார்ஜர். இது சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா 18 watts சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் சார்ஜரு. ஃபோனோட பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்ரி. ஃபோனோட பேட்ரி வந்து 5000 mAh பேட்ரி. மெயினாக மென்ஷன் பண்ணிக்கிறதே அவங்க அதுதான், 5000 mAh பேட்டரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சார்ஜர் வந்து வைஸ் பார்த்திங்கன்னா 18 watts ஸ்பீட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க C டைப்பில். C டைப் சார்ஜர் பாருங்கள். ஃபோன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணிடலாம். ஃபோனை ஆன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா தெரியும். டிஸ்பிளே கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மேலே மேட் ஸ்டிக்கர் இருக்குது. அதை நான் பிரிக்கலை, அதனால் கொஞ்சம் டிஸ்பிளே டல்லாக தான் இருக்கும். ரெட்மின்னு ஆன் ஆகிடுச்சு. அவங்க கொடுக்கும்போதே MIUI 11 அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா 2 சிம்மு, ஒரு மெமரி கார்டு போடலாம். இது ஹைப்ரிட் ஸ்லாட் கிடையாது. வேறு ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதான் சொல்லிட்டேன், 64 GB 3 GB ரேம் வேரியண்ட்டு தான் இது. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா பவர் பட்டன், வால்யூம் அப் டவுன் பட்டன். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா சிம் கார்டு போடுற ஸ்லாட் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சல் மைக் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஸ்பீக்கர் இருக்குது. சென்ட்ராக C டைப் சார்ஜர் போர்ட்டல் இருக்குது. மெயின் மைக் இருக்குது. ஒரு ஹெட்செட் ஜாக். இது ஒயர்லெஸ் எஃப்எம்மாகவும் யூஸ் ஆகும். ஹெட்செட் போட்டு தான் எஃப்எம் கேட்கணும், இல்லை ஒயர்லெஸ்ஸாகவும் யூஸ் ஆகும். பேக் சைட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 13 மெகாபிக்சல் கேமரா, ஒன்று 2 மெகாபிக்சல் கேமரா டெப்த்துக்காக. ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் கேமரா, செல்ஃபி கேமரா ப்ளஸ் பியூட்டி இருக்குது, ப்ளஸ் ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா டாட்டர் டிஸ்பிளே தான். இந்த டிஸ்பிளே டைப் வந்து பார்த்தீங்கன்னா IPS டிஸ்பிளே 2.5D கிளாஸில் இருக்குது. இதோட ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1520 + 720, 1520 × 720 பிக்சல், HD + டாட் நாச் டிஸ்பிளே, சரிங்களா? டிஸ்பிளே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா P2i கார்லிங் கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க டச்சுக்கு. அதாவது ஆக்சிடென்ட் டைம்லலாம் சாண்டோ இல்லை ஸ்ப்ளாஷ் டஸ்ட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியாது. யூஸ் பண்ண தான் தெரியும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் காட்டுறேன் பாருங்கள். ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 64 GB ஸ்டோரேஜ். அதில் யூஸ்டு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு அவைலபிள் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 51 GB இருக்குது, 51.54 GB இருக்குது. இது வந்து ஒரு 2-3 வேரியண்ட்டில் வருதுன்னு நினைக்கிறேன். 3GB RAM 34GB இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 7000 சம்திங். இது 3GB வேரியண்ட்டு 64GB. இது 9000 வரும். ஃபோன் யூஸ் பண்ணவே நல்லா ஸ்மூத்தாக செம்மையாக இருக்குது. நல்லா உங்கள் டச்சுக்கும் சரி, பின்னாடி கிரிப்புக்கும் சரி, ஒரு கம்மி ப்ரைஸுக்கு நல்ல ஒரு ஃபோனை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க ரெட்மி தரப்பில். இந்த ஃபோன் நீங்கள் பட்ஜெட் செக்மெண்ட்டில் வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ஃபோன் வாங்குங்க. பட்ஜெட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 9000க்கு 64GB 3GB RAM வேரியண்ட்டில் Qualcomm Snapdragon யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வர ஆன்லைன் கிளாஸஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டுக்கு நல்ல ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் தாராளமாக வாங்கலாம். நல்லா உழைக்கும், நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா A to Z சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.